கன்னிராசி. ஸோ கன்னிராசியை பற்றி சொல்லணும்னாலே நேச்சராகவே வந்து ரொம்ப சாஃப்டாக, ஸோ அவங்கள்ட்ட சொன்னாலே வந்து ஓகே இந்த கலர்ஸ் அப்போ உடனே நான் போட்டுக்கிறேங்க, இது வாங்க உடனே நான் பண்ணிடுறேங்க, எல்லாத்தையும் அக்செப்டிங் மைண்டாக இருப்பாங்க. ஸோ கன்னிராசிக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களோட குணாதிசயம், அவங்க எந்த விஷயத்தில் சார் அழகு? நீங்க சொன்ன மாதிரி அந்த நேச்சர்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்ளை அழகு வந்து அதிகமா அந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறம், கிரீன் அதிகமா இருக்கு, ப்ளூ நம்மளை சுற்றி அதிகமாக இருக்குது, ஸ்கை ப்ளூ வானம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நீலம் மண் நிறம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு இறைவன் கொடுத்த அந்த வரம் அப்படின்னு சொல்கிறதே அந்த க்ரீனுங்க. அதை பார்த்தா ஒரு பசுமையான எண்ணங்கள் வரும். அதை பார்த்தா நமக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு க்ரீன் சிக்னல் கிடச்சிருச்சு, ஒரு ரெட் சிக்னல் நமக்கு மாறிடுச்சு, நம்ம வாழ்க்கையில் ஒரு பயணப்பட போகிறோம், ஒரு துவக்கம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை எப்படி பச்சை நிறத்தை பார்த்தா நமக்கு வந்து ஒரு தன்மை கிடைக்குதோ, அதே போல் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்க. அவங்க பேசும்போது ஒரு பாசிட்டிவாக கிடத்துறது, ஒரு வாழ்க்கையில் நமக்கு ஏதோ ஒரு க்ரீன் சிக்னல் அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வுகளை கடத்துவது. மென்மை இருப்பதற்கு காரணமே அந்த ஸ்கை ப்ளூ. அது வந்து கன்னிராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாக சனீஸ்வர பகவான் வர்றதுனால கருப்பு நிறத்திற்கு சனி பகவான் சொந்தக்காரராக இருந்தாலும் கூட அந்த நீல நிறம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சமான அமைப்பும் அவருக்கு இருக்கிறதுனால கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை அந்த பசுமையான எண்ணமும் வெகுளித்தனமான மனசும் அழகாக பேசக்கூடிய தன்மையும் சாதுரியத்தனமாக இருக்கக்கூடிய விஷயமும் புத்திசாலித்தனமாக வாழக்கூடிய அந்த கணக்குகளும் அவர்களுடைய அழகு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அழகாக தெரிந்தால் மட்டும் பத்தாது, அவங்க அதிர்ஷ்டத்தோடையும் வாழணும். அந்த அழகோடு சேர்ந்து அதிர்ஷ்டமும் கிடைக்கணும். அந்த அழகும் அதிர்ஷ்டமும் கிடைக்கணும்னா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வர்ணங்களை, நிறங்களை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கணும்.